வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளை சட்டை உண்டு வெட்டுறதை பார்ப்போமே. முதல்ல இப்படி ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. துணி எடுத்துக்கொண்டு நல்லா அயன் பண்ணி போட்டு இப்படி நல்லா மடித்து கொள்ளுங்க. நல்லா மடிக்க வைக்கிறதில்ல இதில் ஒரு இதில் ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கொள்ளுங்க. ஏனெண்டா இது நாங்கள் சிப் வச்சு தைக்க போகிறோம். அந்த சிப் தைக்கிறதுக்கு தையல் வாசியை சரியா தையல் வாசிக்கு விட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இந்த துணியை மடித்து இந்த தையல் வாசி விட்டோம் இல்லை இந்த அளவுக்கு விடுறீங்க. இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இங்கே மேலே ஒரு நேர்கோடு ஒன்று போடுறீங்கல்ல, நேர்கோடு ஒன்று போட்டாச்சு சரியா. இப்போ இந்த பிள்ளைங்க இடுப்புக்கு மேலே உயரம் 10 இன்ச்சு. நான் என்ன செய்கிறேன்டா, தையல் வாசிக்கு 1 இன்ச்சும் சேர்த்து 11 இன்ச்சு சரியா. இந்த பாருங்க, இந்த பிள்ளைக்கு இடுப்புக்கு மேலே தான் இது விட்டுறோம் சரியா. அதாவது மேல் பாகம். அப்போ அந்த பிள்ளைக்கு தோளில் இருந்து இடுப்பு வரைக்கும் 10 இன்ச்சு. நான் 1 இன்ச்சு கூட்டி 11 இன்ச்சு எடுத்துருக்குறேன். என்ன காரணம்டா, மேலுக்கு ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையல் வாசி, இடுப்பு பிடிக்கிறக்கு 1/2 இன்ச்சு தையல் வாசி. அப்போ 1 இன்ச்சு கூட்டி 11 இன்ச்சு எடுத்துருக்குறேன் சரியா. இங்கே பாருங்க 11 இன்ச்சு சரியா இருக்கேன். அதுக்கு பிறகு நாங்கள் தோள் அகலம் சரியா. தோள் அகலம் இந்த பிள்ளைக்கு ஒரு 10 இன்ச்சு. 10 2ஆக பிரித்தா 5 இன்ச்சு பாருங்க. 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு கழுத்துக்கு அகலம், 2 இன்ச்சு கழுத்து அகலம். இதிலிருந்து 1/2 இன்ச்சு பதிக்கிறோம். இது தோல் பதிவை பாருங்க. இதிலிருந்து 1/2 இன்ச்சு பதிச்சாச்சு. இப்போ இதில் இருந்து 5 இன்ச்சு கை மேலேருந்து எடுக்கலாமே, அந்த பதிக்கிறதுல இல்லை, இந்த மேலேருந்து. அப்போ இந்த பதிச்சதுலேருந்து எடுத்தால் 4/2 இன்ச்சு. 4/2 இன்ச்சு எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ மார்பு சுற்றளவு, இந்த பிள்ளைங்க மார்பு சுற்றளவு 28. 28 4ஆல் பிரித்தா 7. இது 24 தான். 24ஓட 4 கூட்டியிருக்கிறேன். 4 கூட்டினா 28. 24 4 லூஸுக்காக 4 இன்ச்சு கூட்டியிருக்கிறேன், 28. அப்போ 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு 22. 22ஓட 2 கூட்டியிருக்கிறேன். 2 கூட்டினா 22 24. அப்போ 6 24 சரியா. எடுத்துட்டு இப்போ நான் 1 இன்ச்சு தையல் வாசி விடுறேன்னு பாருங்க. இப்படி அடிமட்டத்தை வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு கோடு போட்டுட்டு நாங்கள் கை வளைவாக எடுக்கிறோமே. கை வளைவாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வெட்ட போகிறோம்னா மேல் பகுதியை வெட்ட போகிறோம். நாங்கள்
இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு சரிவு 2 கொடுத்துட்டு இதில் ஒரு கட் மார்க் கொண்டு போட்டாச்சு. மற்றது சிப் மடிக்கிறதுக்கு ஒரு கட் மார்க். சரியா? இப்போ பின் கழுத்து ஒரு 2.5 இன்ச்சு வெட்டி கொள்ளுங்க. முன் கழுத்து ஒரு 3 இன்ச்சு வெட்டி கொள்ளலாம். சரியா? கழுத்து ஆழம் அகலம் எல்லாம் உங்களை பொறுத்ததை. இப்போ கீழ் துண்டு வெட்ட போகிறோம். சரியா? கீழ் துண்டு வந்து இந்த 2 துண்டையும் நேராக வச்சுக்கொள்ளுங்க. நேராக வச்சுக்கொண்டு முதல்ல ஒரு நேர்கோடு போடுறோம். பாருங்க, ஒரு நேர்கோடு ஒன்று போட்டாச்சு. இதில் இருந்து ஒரு 9 இன்ச்சு துணி ஒன்று நாங்கள் எடுப்போம். என்னென்னா 9 9 18 எடுத்தால் போதுமே. இது தையல் வாசிக்கும் சேர்த்து ஒரு 9 இன்ச்சு எடுக்கிறேன். ஒன்பது 10 இன்ச்சா எடுப்பேன். என்னென்னா தையலுக்கும் போடும் தானே, மேலுக்கு 1/2 இன்ச்சு கீழுக்கு 1/2 இன்ச்சு என்றாக்கில் 10 இன்ச்சு 10 இன்ச்சு எடுத்துட்டு தையல் வாசியும் சேர்த்து 10 இன்ச்சு எடுக்கிறேன்னு எடுத்துட்டு இதை நேராக வெட்டிக்கொள்ளுங்க. இதை நேராக வெட்டியாச்சு. இதை எடுத்து போட்டு என்ன செய்ய போகிறோம், இடுப்பு அளவு 24. சரியா? 24 இன்ச்சு இடுப்பு அளவு. அப்போ 6 எடுத்துட்டு 1 இன்ச்சு தையல் வாசி விடுறோமே. ஓகே. இப்போ இங்கே இது 1/2 இன்ச்சு தையல் வாசி விடுறோம். இது நடுவில் வர ஜாயிண்ட்டை விட்டாச்சு. இப்போ 6 உண்டம் 7 இன்ச்சு இங்கே எடுக்கிறோமே. 7 இன்ச்சு எடுத்துட்டு என்ன செய்கிறோம், இதை சரிவலாக வச்சுட்டு ஒரு கோடு போடுறோமே. போட்டுட்டு இதை குறுக்கால வெட்டுறோமே. பாருங்க, வெட்டியாச்சு. வெட்டின பிறகு என்ன செய்கிறோம், இதையும் திருப்பி இப்படி போடுறோம். போட்டுட்டு என்ன செய்கிறோம், திருப்பி போட்டுட்டு இந்த கதையோட இப்படி பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன செய்கிறோம், இப்போ மேலே எல்லாம் சேமாக போட்டாச்சு. கீழுக்கு என்ன செய்கிறோம், இந்த அளவு எடுக்கிறோம். இந்த அளவு எடுத்தால் 10 இன்ச்சு வருது. அப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணி கொள்கிறோம். 10 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், இங்கே ஒரு இன்ச்சு குறைச்சி கொள்கிறோம். 9 இன்ச்சுக்கு எடுக்கிறோம். என்னென்னா அப்போ தான் இந்த ஷேப் ரவுண்ட் வடிவாக வருமே, அதுக்காக வேண்டி. இப்போ இதையும் இணைக்கிறோம். இணைச்சாச்சு. இப்போ இது லைனிங் தான் நாங்கள் வெட்டி இருக்கிறோமே. அடுத்தது பாருங்க, மெயின் பீஸ் வெட்ட போகிறோம். இந்த துணியில் நாங்கள் மெயின் பீஸ் வெட்ட போகிறோமே. பாருங்க, இது முன்பகுதி வெட்டுறோம். முன்பகுதி எப்படின்னா இந்த மடிப்பு பக்கம் உங்களோட பக்கம் இருக்கணும், ஓப்பன் பக்கம் பின் பக்கம் இருக்கணும். பாருங்க, மடிப்பு இது, ஓப்பன் பக்கம் இது. இப்போ என்ன செய்கிறோம், இதையும்
இருங்க, இதை இப்படி போட்டுட்டு இதை இப்படி போட்டுட்டோமே, போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், இதை வெட்ட போகிறோம். பாருங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு வெட்டணுமே. என்னென்னா இது லைனிங் தானே, லைனிங் தைக்கிறதுல கொஞ்சம் இட வசதி எங்களுக்கு வேணும். அதனால சரியா, இது இப்போ சரி, முன்பாட் வெட்டியாச்சா. அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதை என்ன செய்ய போகிறோம், நம்ம நேராக வெட்ட போகிறோம். இது துணி கோணலாக இருக்குது பாருங்க, துணி கோணலாக இருக்கிறபடியே நம்ம இதை வச்சு நேராக வெட்டுவோம். பாருங்க, நேராக வெட்டிட்டு இதை வச்சுட்டு இந்த அளவுக்கு நேர் பார்க்கணும்னு பாருங்க. 10 இன்ச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 10 இன்ச்சு அளவுக்கு நேர் பார்த்து இந்த துணியை வெட்ட போகிறோம். இதை மேல் துண்டை வெட்டியாச்சு. அதுக்கு பிறகு இந்த கீழ் துண்டை வெட்டுறோம். பாருங்க, இப்போ இந்த மேல் துண்டை என்ன செய்ய போகிறீங்க, இதில் சுருக்க போகிறீங்க. இந்த மேல் இதில் இப்படி நல்ல வடிவாக மெஷின் சுருக்கு இப்படி வச்சுட்டு இதை இங்கே இப்படியே சுருக்கிடுவீங்க. சரியா, இந்த துணியை என்ன செய்ய போகிறீங்க, இந்த லைனிங்கில் வச்சு இப்படி சுருக்குவீங்க. இந்த துணியில் வச்சு பிடிக்கக்கூடாது, இந்த துணியில் வச்சு சுருக்குறீங்க. அப்போ என்ன செய்யணும்னா டபுள் இதாக வந்துடும். பாருங்க, 2 அடுக்காக வந்துடும். இப்படி தான் இதை மூட்டணும். நான் உங்களுக்கு மூட்டிட்டு காட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தைக்கிறதெல்லாம் காட்டியிருக்கிறேன், இப்படி இப்படி தைக்கணும்ட்டு. நான் தைச்சிட்டு உங்களுக்கு இதை நான் காட்டுறேன். சரியா, இப்போ மேல் துண்டுக்கு ஒரு டிசைன் போட போகிறோம். அது எப்படி என்றால் இந்த கருப்பு துணியில் ஒரு நெட்டில் ஒரு டிசைன் வந்து போட போகிறோம்னு பாருங்க. இதான் முன் துண்டு. முன் துண்டு அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க, இது வச்சுட்டு இந்த உடம்பளவில் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த உடம்பளவுக்கு சேர்த்து இந்த துண்டை இப்படி எடுக்கிறீங்கள. இங்கே பாருங்க, இப்படி வச்சு இந்த துணியை வெட்டி எடுங்க.
இந்த அளவுக்கு வட்டி எடுக்கிறீங்க. வட்டி எடுத்துட்டு இவ்வளோ வட்டி கொள்ளுங்க. வட்டி கொண்டு பாருங்க. இதுலேருந்து கழுத்து நம்ம 3 இன்ச்சு தான் எடுக்க போகிறோம். 3 இன்ச்சு கழுத்து எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து 2 இன்ச்சுன்னு சொன்னேன். இதுதான் நம்மளோட கழுத்து. அப்போ இந்த கழுத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கே தள்ளணும். தள்ளி போட்டு என்ன செய்யணும், எடுத்து கழுத்துல இருந்து கொஞ்சம் கீழே எடுத்து என்ன செய்யறோம் நாங்கள் பாருங்க. கழுத்துல இருந்து கீழே வெட்டிட்டேன். இப்போ இதான் கழுத்தை பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம லைனிங் இங்கே வச்சு மேல் துணியை வச்சு நாங்கள் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இது இப்படி வரும். இந்த துணி பாருங்க இப்படி வரும். இப்படி வரக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், இதை 1.5 இன்ச்சுக்கு எடுக்கணும்னு சொன்னால் நான் தள்ளி இப்போ கழுத்தளவு தான் பட்டி இருக்கிறேன். இதை இப்படியும் எடுக்கலாம், 1.5 இன்ச்சு தள்ளியும் எடுக்கலாம். அதில் இப்படியே வச்சு கழுத்தை அடித்து போட்டு இப்போ இதை மடித்து அடிப்போம். இல்லை இதுக்கு போர்டர் இல்லை லேஸ் எதுவும் வச்சுட்டு இப்படி மடித்து அடித்து போட்டு இதில் பட்டன் வைக்கலாம். தள்ளி எடுக்கிறனாலும் இப்படி எடுக்கலாம். எடுத்தால் இந்த பக்கம் மஞ்சள் துணி தெரியும். சரியா, அதுவும் கூட விருப்பம். இந்த டிசைனை வச்சு நிறைய டிசைன்கள் எடுக்கலாம். சரியா, ஓகே, இவ்வளோதான் டிசைன். இப்போ இதை வந்து இதில் இப்படியே வெட்டி இப்படியே எடுத்துட்டிங்கன்னா இது வந்து தனியாக கோட் மாதிரி வரும். அப்போ இப்படித்தான் இந்த டிசைன்களை நாங்கள் உருவாக்கணும். நீங்களும் உருவாக்கி பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த துணி வரும், மேல் துணி வந்து அதுக்கு மேலே இதை வச்சோன்னா இது ஒரு வடிவாக இருக்கும். இதை பின்பற்றுங்க. ஓகே, இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்க்கணுமெண்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பிடிச்சிருந்ததுன்றால் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்கணும், மற்றவங்களும் தையலை பழகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம்.